அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு குர்ஆனில் குறிப்பிடும் இறை தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர் ஆத் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆத் என்பது பழங்கால அரபு சமூகத்தார் ஆவார். அவர்கள் தென் ஆப்பிரிக்காவில் வசித்து வந்தனர். வலிமை மிக்க உடல் அமைப்பு. இந்த சமுதாயத்தினர் வலிமை மிக்க உடல் அமைப்பை பெற்றிருந்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 69வது வசனத்தில் கூறுகிறான், நூஹுடைய சமுதாயத்திற்கு பின் உங்களை வழித்தொண்டர்களாக அவன் ஆக்கியதையும் உடல் அமைப்பில் உங்களுக்கு வலிமையை அதிகப்படுத்தியதையும் எண்ணி பாருங்கள். அல்லாஹ்வின் அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள், நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அவர் கூறினார். பிறகோர் வசனத்தில், தூண்களை உடைய இரம் என்னும் ஆது சமுதாயத்தை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீ அறியவில்லையா? உலகில் உள்ள நகரங்களிலே அவர்களைப் போல் பலசாலியாக யாரும் படைக்கப்படவில்லை என்று 89வது அத்தியாயத்தில் 6, 7, 8 வசனத்தில் கூறியிருக்கிறான். அல்லாஹ் இந்த சமுதாயத்தாருக்கு அதிக அளவிற்கு உடல் வலிமையை கொடுத்த போதிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் ஆணவம் கொண்டு பெருமை அடித்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 41வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் கூறுகிறான், ஆது சமுதாயத்தினர் பூமியில் நியாயமின்றி ஆணவம் கொண்டனர். எங்களை விட வலிமை மிக்கவர் யார் என கேட்டார்கள். நிச்சயமாக அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை விட வலிமையானவன் என்பதை அவர்கள் காணவில்லையா? அவர்கள் தமது சான்றுகளை மறுப்போராகவே இருந்தனர். இதையெல்லாம் காணும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்திற்கு உபதேசம் செய்தார்கள். இதை பற்றியும் அல்லாஹ் தன் திருமறையில் 11வது அத்தியாயத்தில் 52வது வசனத்தில் கூறியிருக்கிறான், என்னுடைய மக்களே, நீங்கள் உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பை கோரி மனம் வருந்தி அவன் பக்கமே திரும்புங்கள். அவன் தடுத்திருக்கும் மழையை உங்கள் மீது ஏராளமாக பொழிய செய்வான். உங்களுடைய பலத்தை பின்னும் அதிகரிக்க செய்வான். ஆகவே நீங்கள் அவனை புறக்கணித்து குற்றமிழைத்து விடாதீர்கள் என்று கூறினார். ஆது சமுதாயத்தினர் வாழ்விடம். யமன் தேசத்தில் உள்ள பகுதியிலிருந்து அலி ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க ஒரு மனிதர் வந்தார். அலி ரலியல்லாஹு அவர்கள், உங்கள் ஊரில் சிவப்பு நிற மண்மேடு மற்றும் மணல் குண்டு, இலந்தை மரம், சுரக் மரம் ஆகியன இருக்குமே? அதன் அருகில் உத்மான் என்ற பெயருடைய ஓடை ஒன்று ஓடுமே, அதனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அந்த மனிதர், ஆம், நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்த மாதிரி கேட்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அங்கே தானே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மண்ணறை உள்ளது என்றார்கள். உடனே அந்த மனிதர், நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்றதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, இவ்வாறு நான் கேள்விப்பட்டேன் என்றார்கள். இது தப்சீர் இப்னூல இடம்பெற்றிருக்குது. ஆத் சமுதாயம் வாழ்ந்த இடத்தை பற்றி திருமறையில் குறிப்பிட்டிருக்குது. 89வது அத்தியாயத்தில் 6, 7 வசனத்தில், தூண்களுடைய இரம் என்னும் ஆது சமுதாயத்தை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீ அறியவில்லையா? ஒரு வசனத்தில் 46வது அத்தியாயம் 21வது வசனம், நபியே, அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. நிச்சயமாக மகத்தான நாளின் வேதனையை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்று ஆது சமுதாயத்திற்கு அவர்களின் சகோதரர் மணற்குன்றுகளில் நின்று எச்சரித்ததை நினைவூட்டுவீராக. 46வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில், தனது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு பொருளையையும் அது அளித்தது. அவர்களின் குடியிருப்புகளை தவிர வேற எதுவும் காணப்படாத நிலையை காலையில் அடைந்தார். குற்றம் செய்த கூட்டத்தை இவ்வாறே தண்டிப்போம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரச்சாரம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல தெய்வ வழிபாட்டில்
மூழ்கி கிடந்த தமது சமுதாய மக்களிடம் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைத்தார். ஆனால் அவர்களோ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூடர் என சாடிவிட்டு தமது முன்னோர்களின் கொள்கையை சிறந்தது எனவும் வாதாடினார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அச்சமூட்டி எச்சரித்ததை கேலி செய்யும் விதமாக, நீ உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு நீ அச்சமூட்டி எச்சரிப்பதை கொண்டு வாரும் என வேண்டினர். தங்களது நாவுகளால் தங்களுக்கே தீங்கு வரவழைத்ததை அவர்கள் உணரவில்லை. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 65 to 71 வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். ஆது கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நபியாக அனுப்பி வைத்தோம். அவர், என் சமுதாயத்தாரே, நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குங்கள். அவனை அன்றி உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. நீங்கள் அவனுக்கு அஞ்சி பேணி நடக்க வேண்டாமா என கேட்டார். அவருடைய சமுதாயத்தாரில் நிராகரித்தவர்களின் தலைவர்கள் அவரை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் உம்மை மடமையில் மூழ்கி கிடப்பவராகவே காண்கிறோம். மேலும் நிச்சயமாக நாம் உம்மை பொய்யர்களில் ஒருவராகவே மதிக்கிறோம் என கூறினார்கள். உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உங்களில் உள்ள ஒரு மனிதருக்கு உங்கள் இறைவனிடமிருந்து நற்போதனை வந்துள்ளதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? நூஹுடைய சமுதாயத்திற்கு பின் அவன் உங்களை பூமியில் பின்தொடர்களாக ஆக்கி வைத்து உங்கள் உடலின் பலத்தையும் அதிகமாக்கியதை நினைவு கூறுங்கள். எனவே அல்லாஹ்வின் அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றும் கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் மூதாதையர்கள் வழிபட்ட தெய்வங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்பதற்காகவா நீ எங்களிடம் வந்திருக்கிறீர்? மெய்யாகவே நீர் உண்மை சொல்பவராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எம்மிடம் கொண்டு வாரும் என்று கூறினார்கள். அதற்கு அவர், உங்களுடைய இறைவனின் கோபமும் வேதனையும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டு விட்டன. அல்லாஹ் எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்காது. நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் பெயர் சூட்டி கொண்டிருக்கிறீர்களே, அந்த பெயர்கள் விஷயத்தில்லா என்னிடத்தில் நீங்கள் தாக்கம் செய்யாதீர்கள். உங்கள் வேதனையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். நானும் நிச்சயமாக உங்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாய மக்களிடம் பல தெய்வ வழிபாட்டை முறியடிக்க முயன்றதோடு அவர்களது அடக்குமுறை போக்கையும் எதிர்த்தார்கள். அல்லாஹ் அச்சமுதாயத்துக்கு வழங்கியுள்ள அருட்கொடையினை நினைவு கூறுமாறு வேண்டினார்கள். மகத்தான நாளின் வேதனையை அஞ்சுமாறு எச்சரித்தார்கள். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.